வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான ஆந்திரா ரெசிபி கோங்குரா சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஆதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மெயிலில் தேடி வந்து சேரும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் 3 பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கிறேன். 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கிறேன். என்னடா இவ்வளோ காரம்னு நினைக்காதீங்க, இந்த ரெசிபிக்கு இது போட்டால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். இதோட 2 பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி போட்டிருக்கேங்க. நம்ம புளிச்சக்கீரை போட போகிறோம் இல்லையா, அது நல்ல புளிப்பாக இருக்கும். ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இந்த காரம் கண்டிப்பாக இருக்கணும். இல்லை இது காரம் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் செய்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ போல் சிக்கன் எடுத்துருக்கேங்க. அதை நல்லா கழுவி 1 மணி நேரமாக தண்ணியில் உப்பு போட்டு கலந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் சட்டுன்னு வதங்கிடும் உப்பு போட்டிங்கன்னா. இப்போது வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்க போகிறோங்க. இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ஈஸி. இதை கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி உங்கள் வீட்டில் நீங்கள் செய்வீங்க. கோங்குரா அவ்வளோ நல்லது. கோங்குரா அப்படிங்கிறது புளிச்சக்கீரை, அது அவ்வளோ நல்லது. நிறைய சத்துக்கள் இருக்குது அதில். இப்போது இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நறுக்கி போட்டிருக்கேன். இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கிறேங்க. இது போடுறது நல்ல கலர் கொடுக்கும். காஷ்மீரி மிளகாத்தூள் அவ்வளோவா காரம் இருக்காது. நார்மல் மிளகாத்தூள் அளவுக்கு காரம் இருக்காது, பட் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தனி மிளகாத்தூள் போடுறதுனாலும் சரி, இல்லை குழம்பு மிளகாத்தூள் போடுறதுனாலும் சரி, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது நான் தனி மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த தொக்கு வதங்கட்டும். நல்லா எண்ணெய் கசிஞ்சு வரும்போது ஒரு கட்டு போல் நம்ம கோங்குரா சிக்கனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த தண்டெல்லாம் எடுத்துடணும், வெறும் இலை மட்டும்தான் இருக்கணும். அதை க்ளீன் பண்ண புளிச்சக்கீரை இலைகளை இதில் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இந்த தக்காளி தொக்கு பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோடு நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். கீரை போட்டு நீங்கள் கலந்து விட விட நல்லா சுருள வதங்கி சுருங்கி போயிடும். இப்போ வெண்டைக்காய் போடும்போது எப்படி கொஞ்சம் குழக்குழப்புன்னு முதல்ல இருக்குமோ, அதே மாதிரி புளிச்சக்கீரையும் லைட்டாக குழக்குழப்பு இருக்கும். பயந்துடாதீங்க. குக் ஆக ஆக அந்த குழக்குழப்பு போயிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. புளிச்சக்கீரை ரொம்ப நல்லது கூட. முதல்ல வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டோம் இல்லையா, இப்போது நம்ம தொக்குக்கு, அதாவது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கசிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போது நம்ம க்ளீன் பண்ணி 1 மணி நேரமாக தண்ணியில் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம். எதுக்காக அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, சிக்கன் நல்லா ஜூஸியாக, அந்த பச்சை கவிச்சி ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது இருக்கவே இருக்காது. அவ்வளோ சாஃப்டாக டெண்டராக ஜூஸியாக இருக்கும். அதை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது ஒரு 2 மினிட்ஸ் போல் மூடி வைக்க போகிறோம். தண்ணி நம்ம எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. பாருங்கள், சிக்கன்லேருந்து தண்ணி விட்டுருக்கு 2 நிமிஷத்துலேயே. திருப்பி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வைக்க போகிறோம். நம்ம சிம்மிலேயே வச்சுக்கணும் அடுப்பை. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்ற போகிறதில்ல. சிக்கன்லேருந்து வர ஜூஸ், அந்த தண்ணி தான் நமக்கு குக்கிங்க்கு யூஸ் ஆக போகுது. ஸோ நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாதுங்க. அதனால் சிம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. திருப்பி மூடி வச்சுருங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா
தண்ணி விட்டு குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போவே நல்ல கம கம கமன் வாசனை அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த கோங்குரா சிக்கன் வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் ஒரு கலக்கலான காம்பினேஷன். புலாவ்ஸ்க்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 2 நிமிஷமாக மூடி வச்சுட்டு இப்போ பாருங்கள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கிறேன். போட்டுட்டு கலந்து விட்டுக்கிறேங்க. இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காரம், புளிப்பு எல்லாமே சேர்ந்த ஒரு கலக்கல் காம்போ. இந்த புளிச்சக்கீரை வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு. பெரியவங்க, சின்னவங்க, குழந்தைங்கன்னு எல்லோரும் சாப்பிட்லாம். நீங்கள் தனியாக கீரை கடைஞ்சி கொடுத்தீங்கன்னா பசங்க சாப்பிட்றதுக்கு அடம் பிடிப்பாங்க. திருப்ப ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு இப்போ பாருங்கள், நல்ல எண்ணெய் கசிஞ்சு கரம் மசாலா போட்டதுக்கப்புறம் பாருங்கள், செம்மையாக கலர்ஃபுல்லாக குக் ஆகி வாசனை ஜம்முன்னு இருந்ததுங்க. 2 நிமிஷத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி கிளறி கிளறி விட்டுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் நல்ல சூப்பராக குக் ஆகும். பாருங்கள், 2 நிமிஷமாக திரும்ப மூடி வச்சு குக் பண்ணியிருக்கோம். நல்ல எண்ணெய் கசிஞ்சு எவ்வளோ கலக்கலான ஒரு கலரில் இருக்குது பாருங்களேன். இது அப்படியே கூட சாதத்தில் போட்டு சுட சுட சாப்பிட்லாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அடிக்கடி இந்த கிரேவியை நீங்கள் செய்வீங்க. சப்பாத்திக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஊற்றி குக் பண்ணிக்கலாம். எனக்கு தொக்கு மாதிரி வேணும்னு சொல்லிவிட்டு நான் தண்ணியே ஊற்றலைங்க. முழுசாக சிக்கன்லேருந்து கசிஞ்சு வர்ற அந்த தண்ணி மட்டும்தான், நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணல. பாருங்கள், சூப்பரான யம்மியான ஹெல்தியான கோங்குரா சிக்கன் ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.